தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மையம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டு தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதற்கான டெண்டரை கோரியிருக்கிறது. குறிப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் செய்யப்பட்ட பிறகு இந்த கோவையில் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பது தொடர்பான ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வழங்கப்பட்டது. திமுகவுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் என்று பேசப்பட்டு வந்த நிலையில இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பான இந்த அறிவிப்பை அமல்படுத்துவதற்கான பணிகளை தற்போது தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் என்பது தற்போது வேகமாக நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக கோவையில் இருக்கக்கூடிய ஒண்டிப்புதூர், அதே போல எல்என்டி நெடுஞ்சாலை, அதே போல பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சிறை மைதானம் என இந்த 4 இடங்கள் தற்போது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இதைத் தொடர்ந்து ஒண்டிப்புதூர் பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தற்போது டெண்டர் கோரியிருக்கிறது. அதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையில் இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் ஒரு பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் என்பது இந்த ஆண்டில் தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் பேசியிருந்த நிலையில இதற்கான டெண்டர் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த டெண்டர் கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த டெண்டர் கோரக்கூடிய பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தி விரைவில் இந்த மைதானம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவு என்பது தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.